காலையிலே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, ட்ரிஷான ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, கிச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிச்சன் இப்படி தான் ரொம்ப அலங்கோலமா இருக்கும். ஏன்னா காலையிலே அவசர அவசரமா சமையல் பண்ணுவோம். ஒதுக்கி ஒதுக்கி சமையல் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. அதனால எல்லாமே போட்ட இடத்துல போட்டபடி அப்படி அப்படி கிடக்கும். உட்காந்துட்டோம் அப்படின்னா சோம்பேறி ஆயிடும். சரி வேலையை பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. எதெல்லாம் சிங்க்ல அள்ளி போடணுமோ அதெல்லாம் சிங்க்ல அள்ளி போட்டுட்டு, எதெல்லாம் டஸ்ட்பின்ல அள்ளி போடணுமோ அதெல்லாம் டஸ்ட்பின்ல அள்ளி போட்டுட்டு, எதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வைக்கணுமோ அதெல்லாம் உள்ள தூக்கி வச்சு ஒதுக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டவ் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நல்லா ஈர துணி போட்டு தொடச்சி மறுபடியும் ஒரு காஞ்ச துணியை போட்டு தொடச்சி முடிச்சாச்சு. அப்படியே சிங்க்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே சிங்கே நிரம்புற அளவுக்கு பாத்திரம் நிறைய கிடந்தது. கையோட வேலையை முடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு அதையும் உட்காந்து தேய்ச்சி எல்லாத்தையும் கழுவி கையோட சிங்கையும் கழுவி முடிச்சு வேலையை முடிச்சாச்சு. முன்னாடி இருந்த கிச்சனுக்கும் இப்போ இருக்கிற கிச்சனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோம்பேறியாக நம்ம உட்காந்துட்டு மொபைலை எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், 1 மணி நேரம் மொபைலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். கையோட வேலையை முடிச்சா மட்டும்தான் முடிச்சபடியாக இருக்கும். நீங்கள் எப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லைனா கையோட க்ளீன் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.